வெல்கம் டு எக்ஸ் ஹப் தமிழ். நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி. எங்களுடன் பயணிக்கவும். வெற்றி உறுதி. டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தில் திருக்குறளின் 20 முக்கிய அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் நேர்மையும் ஒழுக்கமும் அறத்தும் சமூக ஒற்றுமையும் ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் திருக்குறளின் அடிப்படை விளக்கம், சொல்லுரை, பொருளுரை மற்றும் நுட்பமான விளக்கவுரைகளை புரிந்து கொள்வதன் மூலம் இதனை சிறப்பாக பயிலலாம். இன்றைய பாடம்: ஈகை அதிகாரம் 23. பால் அறத்துப்பால். இயல் இல்லறவியல். ஈகை என்பது மனம் உவந்து கொடுத்தல் மற்றும் பசிப்பிணி தீர்க்கும். அறச்செயல் பிறர்க்கு கொடை வழங்குதல். குறள் 221. வரியார்க்கு ஈவதே ஈகைமற்று எல்லாம். குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வரியார்க்கொன் ஈவதே ஈகைமற் எல்லாம். குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து. சொல்லும் பொருளும்: வரியார்க்கு ஏழைகளுக்கு ஒன்று ஏதேனும் ஒன்றை ஈவதே கொடுப்பதே. ஈகை ஈகை குணமாகும். மற்ற எல்லாம் கொடைகள் எல்லாம். குறியெதிர்ப்பை அளவு குறியிட்டு கொடுத்து திரும்ப எதிர்பார்க்கும். நீரது தன்மையை உடைத்து உடையதாகும். பொருளுரை: ஏழைகளுக்கு ஏதேனும் ஒன்றை கொடுப்பதே ஈகை குணமாகும். மற்ற கொடைகள் எல்லாம் அளவு குறியிட்டு கொடுத்து திரும்ப எதிர்பார்க்கும் தன்மையை உடையதாகும். விளக்கவுரை: பொருள் இல்லாதவர்க்கும் திருப்பிச் செய்ய இயலாத ஏழைகளுக்கும் அவர்களுக்கு வேண்டிய பொருளை கொடுப்பதே ஈகை என்னும் அறச்செயலாகும். மற்றது எல்லாம் திரும்ப பெறும் நோக்குடன் எதிர்பார்த்து கொடுப்பது. குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து என்பது அளவு குறித்து கொடுத்து அதே அளவில் திரும்ப பெற்றுக்கொள்ளும் கடன் போன்றது. மேற்கூறியவற்றின் மூலம் ஈகையின் இலக்கணம் கூறப்பட்டது. குறள் 222. நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம். இலெனினும் ஈதலே நன்று. நல்லார் எனினும் கொள்வீது மேலுலக. மில்லெனினும் ஈதலே நன்று. சொல்லும் பொருளும்: நல்லாறு நல்ல நெறிகளுக்காக. எனினும் என்றாலும். கொளல் தீது பிறர் பொருளை அடைய முற்படுதல் தீதாகும். மேலுலகம் மேல் உலகத்தை அடைதல். இலெனினும் இல்லை என்றாலும். ஈதலே பிறருக்கு ஒன்றை கொடுப்பதே. நன்று நல்லது. பொருளுரை: நல்ல நெறிகளுக்காக என்றாலும் பிறர் பொருளை அடைய முற்படுதல் தீதாகும். மேல் உலகத்தை அடைதல் இல்லை என்றாலும் பிறருக்கு ஒன்றை கொடுப்பதே நல்லது. விளக்கவுரை: நல்ல நெறிகளுக்காக என்றாலும் பிறருடைய பொருளை அடைய முற்படுதல் தீமை பயக்கும். இங்கு கொளல் தீது என்று குறிப்பிடப்படுவது கொடுக்கும் நிலையில் இல்லாதவர்களிடம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி பொருளை பெற்றுக்கொள்ளுதல் தீது என்பதாம். திருமங்கை ஆழ்வார் வழிப்பறி கொள்ளையடித்து திருமாலுக்கு கோயில் கட்ட முனைந்ததைப் போல ஏதோ ஒரு காரணத்தினால் மேல் உலகம் உனக்கு இல்லை என்று கூறப்பட்டாலும் ஈதல் செய்தலே சிறந்ததாகும். குறள் 223. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல். குலனுடையான் கண்ணே உள. இளனென்னும் எவ்வ முறையாமை ஈதல். குலனுடையான் கண்ணே யுள. சொல்லும் பொருளும்: இளனென்னும் தன்னிடம் ஒரு பொருளும் இல்லை என்னும். எவ்வம் இழிச்சொல் துன்பமான சொல். உரையாமை பிறரிடம் கூறாத தன்மையும். ஈதல் உள்ளதை பிறருக்கு கொடுக்கும் தன்மையும். குலனுடையான் நற்குடியில் பிறந்தவன். கண்ணே இடத்தே. உள உள்ளதாகும். பொருளுரை: தன்னிடம் ஒரு பொருளும் இல்லை என்னும் இழிச்சொல்லை துன்பமான சொல்லை பிறரிடம் கூறாத தன்மையும் உள்ளதை பிறருக்கு கொடுக்கும் தன்மையும் நற்குடியில் பிறந்தவன் இடத்தே உள்ளதாகும். விளக்கவுரை: வறியவர்கள் இறந்து பொருள் கேட்கும்போது தன்னிடம் ஒரு பொருளும் இல்லை என்னும் இறப்பவர்க்கு துன்பம் தரும் சொல்லை உரைக்காதிருக்கும் தன்மையும் தன்னிடம் உள்ள பொருளில் ஏதேனும் ஒன்றை பிறருக்கு கொடுத்து உதவும் ஈகை குணமும் நற்குடியில் பிறந்தவனிடம் உள்ள நல்ல குணமாகும். குறள் 224. இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர். இன்முகம் காணும் அளவு. இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர். ரின்முகம் காணும் அளவு. சொல்லும் பொருளும்: இன்னாது துன்பமானது. இரக்கப்படுதல் யாசிப்பதை பார்ப்பது. இறந்தவர் யாசிப்பவரின் இன்முகம் இனிய மலர்ந்த முகத்தை. காணும் அளவு வரையிலும். பொருளுரை: துன்பமானது யாசிப்பதை பார்ப்பது யாசிப்பவரின் இனிய மலர்ந்த முகத்தை காணும் வரையிலும். விளக்கவுரை: ஒரு பொருளை வேண்டி இறந்து நிற்பவரை நோக்கி பொருள் கொடுப்பதற்கு முன் இரக்கப்பட்டு அவனை பார்ப்பது துன்பமானதாகும். ஏனெனில் இரக்கப்படுவதால் பொருள் கொடுக்கப்படுவது காலதாமதப்படுத்தப்படுகிறது. பொருள் வேண்டி நின்றவன் பொருளை இன்னும் பெறவில்லையாதலால் அவன் இன்பம் அடையவில்லை. அதனால் அவன் முகம் இன்பத்தால் மலர்ச்சி அடையவில்லை. ஆதலால் இரக்கப்படும் காலத்தை தவிர்த்து பொருளை விரைந்து கொடுத்து பொருள் வேண்டியவனின் இன்முகத்தை விரைந்து காண்பதே சிறப்பாம். குறள் 225. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை. மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை. மாற்றுவார் ஆற்றலிற்பின். சொல்லும் பொருளும்: ஆற்றுவார் தவம் புரிவோரின் ஆற்றல் வல்லமை. பசியாற்றல் பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றலாகும். அப்பசியை அந்த பசியை. மாற்றுவார் போக்குவோரின் நீக்குவோரின் ஆற்றலின் வல்லமைக்கு பின் பிற்பட்டதேயாகும். பொருளுரை:
தவம் புரிவோரின் வல்லமை பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றலாகும். அந்த பசியை போக்குவோரின் நீக்குவோரின் வல்லமைக்கு பிற்பட்டதேயாகும். விளக்கவுரை. தவம் புரிவோர் தம் உடல் இயக்கத்திற்கு காற்றை மட்டும் சுவாசித்து சூரிய ஒளியின் சக்தியை பெற்று அதன் மூலம் வரும் ஆற்றலால் உயிர் வாழ்வர். அவர்கள் பசிப்பிணியை பொறுத்து கொண்டு தவம் ஒன்றே அவர்களின் நோக்கமாக இருக்கும். தம் பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றல் இருந்தாலும் பிறர் பசியை போக்கும் நிலையில் அவர்கள் இல்லை. ஆனால் ஈகை குணமுள்ளவன் தன் பசியையும் போக்கி பிறர் பசியையும் போக்கும் வல்லமை உடையவனாகிறான். ஈகை நெஞ்சமுள்ளவன் இவ்வுலகிலுள்ள உயிர்களின் பசியை போக்கும் ஆற்றலானது தம் பசியை பொறுத்து கொள்ளும் தவம் புரிவோரின் ஆற்றலை விட சிறந்தது என்பதாம். குறள் 226. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன். பெற்றான் பொருள் வைப்பு ஒழி. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன். பெற்றான் பொருள் வைப்பொழி. சொல்லும் பொருளும். அற்றார் தன்னிடம் ஒரு பொருளும் இல்லாத வறியவர்களின் அழிப்பசி அவரை அழிக்கும் பசியை. தீர்த்தல் போக்குதல். அஃதொருவன் அந்த அறச்செயலானது ஒருவன். பெற்றான் செல்வத்தை பெற்றவன். பொருள் தன் செல்வத்தை. வைப்பு சேமித்து வைக்கும். ஒழி இடமாகும். பொருளுரை. தன்னிடம் ஒரு பொருளும் இல்லாத வறியவர்களின் உடலையும் எண்ணங்களையும் கொல்வது போன்ற பசியை போக்குதல் என்ற அந்த அறச்செயலானது செல்வத்தை பெற்றவன் தன் செல்வத்தை சேமித்து வைக்கும் இடமாகும். விளக்கவுரை. ஒருவன் பொருளை சேமித்து வைக்க எண்ணுவது தனக்கு அப்பொருள் நல்ல முறையில் எதிர்காலத்தில் பயன்படும் என்ற காரணத்தினால். தன் இல்லத்திலோ மற்ற இடத்திலோ சேர்த்து வைக்கப்படும் பொருள் களவு இயற்கை சீற்றங்கள் முதலியவற்றினால் காணாமல் போக வாய்ப்புண்டு. ஆனால் ஒன்றுமற்ற வறியவர்களின் கொடிய பசியை போக்குவானாயின் அதுவே செல்வத்தை பெற்றவன் தம் பொருளை சேமித்து வைக்கும் சிறந்த இடமாகும். தன்னை கொல்வது போல் வருத்துவதினாலும் குடிப்பிறப்பு கல்வி மானம் அறிவுடைமை போன்ற பண்புகளையும் அழிப்பதினாலும் அழிப்பசி எனப்பட்டது. பசி வந்தால் பத்தும் பறந்து போம் என்பது போல. குறள் 227. பாத்தோன் மறி எவனை பசி என்னும். தீப்பிணி தீண்டல் அரிது. பாத்தோன் மறி எவனை பசி என்னும். தீப்பிணி தீண்டல் அரிது. சொல்லும் பொருளும். பாத்தோன் பகுத்து உண்ண. மறி எவனை பழகிய அவனை. பசி என்னும் பசி என்னும். தீப்பிணி கொடிய நோய். தீண்டல் நெருங்குவது. அரிது அரிதாகும். பொருளுரை. தன்னிடம் உள்ளவற்றை பகுத்து உண்ண பழகிய ஒருவனை பசி என்னும் கொடிய நோய் நெருங்குவது அரிதாகும். விளக்கவுரை. பசி என்பது ஒவ்வொருவருக்கும் வேளைதோறும் வருவது. நல்லோர் தீயோர் என்று பாகுபாடின்றி அனைவரையும் பசி துன்புறுத்தும். பிற நோய்களால் ஏற்படுத்த முடியாத வலியையும் மனத்துயரத்தையும் துன்பத்தையும் செய்யும் தன்மை பசிக்கு இருப்பதால் அது தீப்பிணி எனப்பட்டது. தன்னிடம் உள்ள உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ணும் தன்மையுடையவனுக்கு செல்வம் என்றும் குன்றாதிருக்கும். மாறாக அவன் செல்வம் ஒருவேளை காலமாற்றத்தால் குறைய நேர்ந்தாலும் அவன் மற்றவர் பசிப்பிணியை போக்கியவன் என்பதினால் அவன் பசியினால் துன்பப்படுவதற்கு யாரும் விடமாட்டார் என்பதும் அவன் முன்பின் அறியாத வேறிடத்தில் இருந்தாலும் அவன் செய்த நல்வினை பயன் அவன் பசிப்பிணியை போக்கும் என்பதாம். குறள் 228. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோல் தாமுடைமை. வைத்திழக்கும் வன்கண் அவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோ ராமுடைமை. வைத்திழக்கும் வன்கண் அவர். சொல்லும் பொருளும். ஈத்துவக்கும் கொடுத்து மகிழும். இன்பம் இன்பத்தை. அறியார்கோல் அறியமாட்டார்களோ. தாமுடைமை இது தம்முடைய பொருள் என்று. வைத்திழக்கும் சேர்த்து வைத்து பின்னர் இழந்துவிடும் தன்மையர். வன்கணவர் இரக்கமற்றவர் ஆவர். பொருளுரை. வறியவர்க்கு கொடுத்து மகிழும் இன்பத்தை அறியமாட்டார்களோ. இது தம்முடைய பொருள் என்று சேர்த்து வைத்து பின்னர் இழந்துவிடும் தன்மையர் இரக்கமற்றவர் ஆவர். விளக்கவுரை. தம்மிடம் உள்ள பொருளை வறியவர்க்கு உவந்து கொடுத்து அதனால் வறியவன் பெரும் இன்பத்தினை கண்டு கொடுத்தவனும் உவகை இன்பம் கொள்கிறான். இந்த இன்பம் மனத்திற்கு நன்மை பயக்கும். ஆன்மாவிற்கு பலம் சேர்க்கும். பொருளை வறியவர்க்கு ஈயாமல் சேர்த்து வைத்து பின்னர் களவு இயற்கை சீற்றம் போன்றவற்றால் இழந்துவிடுபவர்கள் வறியவர்க்கு ஈந்து அதனால் வரும் உவகை இன்பத்தை அறியாத அறிவிலிகள் என்கிறார். ஈந்து என்ற சொல் ஈத்து என நீண்டது. குறள் 229. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய. தாமே தமியர் உணல். இரத்தலின் நின்னாது மன்ற நிரப்பிய. தாமே தமியர் உணல். சொல்லும் பொருளும். இரத்தலின் யாசிப்பதை விட. இன்னாது துன்பமானது. மன்ற நிச்சயமாக உறுதியாக. நிரப்பிய சேர்த்து வைத்த பொருளை நிரப்பி வைத்த பொருளை. தாமே தான் மட்டுமே. தமியர் தனித்திருந்து. உணல் உண்ணுதல். பொருளுரை. தான் சேர்த்து நிரப்பி வைத்த பொருளை பிறருக்கு ஈயாமல் தான் மட்டுமே தனித்திருந்து உண்ணுதல் யாசிப்பதை விட துன்பமானது. விளக்கவுரை. ஈகை குணமற்றவன் மேன்மேலும் பொருளீட்டி சேர்த்து வைப்பதிலேயே தன் உடலையும் உள்ளத்தையும் வருத்தி செயல்படுவான். எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் மனநிறைவு கொள்ளாமல் மேன்மேலும் பொருள் சேர்ப்பதிலேயே நாட்டம் உள்ளவனாய் இருப்பான். பிறர்க்கு ஈவதால் பொருள் குறைந்து விடுமென்று எண்ணி யாருக்கும் ஈயாமல் தன்னுடைய தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக் கொண்டு உண்பது கூட பிறருடன் பகிர்ந்து கொள்ளாமல் தனித்து உண்ணும் தன்மை உடையவனாவான். இதனால் அவன் உள்ளமும் உடலும் எவ்வித இன்பமும் கொள்வதில்லை. உடலையும் உள்ளத்தையும் வருத்தி பொருள் சேர்ப்பதினால் அது அவனுக்கு துன்பத்தையே தருகிறது.
மாறாக இறப்பவன் உடல் நலத்துடன் வாழ்வதோடு தாம் பெற்ற உணவையும் பகிர்ந்தளித்து உண்கிறான். அதனால் தனித்து உண்ணுதலை இரத்தலின் இன்னாது என்றார். குறள் 230. சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும். ஈதல் இயையா கடை. சாதலின் இன்னாததில்லை இனிததூ. மீதல் இயையா கடை. சொல்லும் பொருளும். சாதலின் சாவதை விட இன்னாதது துன்பமானது வேறு ஒன்று இல்லை இல்லை. இனிது இன்பமாகும். அதுவும். ஈதல் வறியவர்க்கு கொடுத்தல். இயையா இயலாத. கடை இடத்து. பொருளுரை. சாவதை விட துன்பமானது வேறு ஒன்று இல்லை. வறியவர்க்கு கொடுத்தல் இயலாத இடத்து அதுவும் இன்பமாகும். விளக்கவுரை. ஒருவருக்கு சாதலை விட துன்பமான ஒன்று வேறில்லை. ஆனால் வறியவன் ஒருவன் தன்னிடம் வந்து யாசிக்கும் பொழுது ஒன்றும் கொடுக்க முடியாத நிலை உண்டாயின் ஈகை குணம் உள்ளவனுக்கு அவ்வாறு கொடுக்க இயலாததால் உண்டாகும் இழிநிலையில் வருந்தி துன்பப்பட்டு வாழ்வதை விட சாதல் இன்பமானதாக ஆகிறது. பிறருக்கு பயன்படாத இவ்வாழ்வு வாழ்வதை விட உடலை விட்டு உயிர் நீங்குதல் இனிதாகிறது. திருக்குறள்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம். குறள் 221. வறியார்கொன்று ஈவதே ஈகைமற் எல்லாம். குறியெதிர்ப்பை நீர துடைத்து. குறள் 222. நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம். இல்லெனினும் ஈதலே நன்று. குறள் 223. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல். குலனுடையான் கண்ணே யுள. குறள் 224. இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர். இன்முகம் காணும் அளவு. குறள் 225. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை. மாற்றுவார் ஆற்றலின் பின். குறள் 226. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன். பெற்றான் பொருள்வை பொழி. குறள் 227. வாத்தூன் மறி எவனை பசி என்னும். தீப்பிணி தீண்டல் அரிது. குறள் 228. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோல் தாமுடைமை. வைத்திழக்கும் வன்கண் அவர். குறள் 229. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய. தாமே தமியர் உணல். குறள் 230. சாதலின் இன்னாத தில்லை இனிததுவும். ஈதல் இயையா கடை. இது போன்ற முக்கியமான பாடங்களை தொடர்ந்து அறிய எக்ஸ்ஹாப் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எக்ஸ்ஹாப் தமிழ் உங்கள் TNPSC தேர்விற்கான சிறந்த துணை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.